மாபெரும் முனிவர் ஒருவர் கருங்குருவியாக மாறி சாப விமோசனம் தேடியதும், தேவர்களின் குருவான வியாழ பகவான் தன் மன சஞ்சலம் தீர தவம் இருந்ததும் எங்கு தெரியுமா? ஒருமுறை சிறந்த ஞானியான பரத்வாஜ முனிவர் தனக்கு ஏற்பட்ட கொடிய சாபத்தினால் வலியன் எனப்படும் ஒரு கருங்குருவி உருவத்தைப் பெற்றார். தன் நிலை எண்ணி வருந்திய அந்த வலியன் பறவை ஒரு புனிதமான கொன்றை மரத்தின் அடியில் அமைந்திருந்த சிவலிங்கத்தை நோக்கி தன் சாபம் தீர பல காலம் கண்ணீரோடு பூஜித்து வந்தது. அந்த பறவையின் கலங்கமில்லாத பக்தியைக் கண்ட சிவபெருமான் மனம் இறங்கி அதற்கு சாப விமோசனம் அளித்தார். அது மட்டுமின்றி உலகத்தில் உள்ள அனைத்து பறவைகளுக்கும் அவரை தலைவனாகவும் ஆக்கினார். வலியன் எனப்படும் கருங்குருவி வந்து ஈசனை பூஜித்து அருள் பெற்றதால் இந்த திருத்தலம் வலிதாயம் என்று பெயர் பெற்றது. இந்த தலத்தில் நடந்த இன்னொரு முக்கிய அற்புதம் குரு பகவானின் தவமாகும். தேவர்களின் குருவான வியாழ பகவான் தனக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுபட இங்கு வந்து ஈசனை நோக்கி கடும் தவம் புரிந்தார். குரு பகவானின் தவத்தை மெச்சிய பரமேஸ்வரன் அவர் சாபம் நீங்கப் பெற்று மீண்டும் தன் புனிதன் குறையாத ஞான ஒளியைப் பெற அருள் புரிந்தார். எனவே இது ஒரு மிக முக்கியமான குரு பரிகார தலமாக திகழ்கிறது. மேலும் வில்வலன் மற்றும் வாதாபி என்ற இரு கொடியவர்களை அழைத்ததால் ஏற்பட்ட தோஷம் நீங்க அகத்திய மாமுனிவர் இங்கு வந்து ஈசனை வழிபட்டு தன் தோஷத்தை போக்கிக் கொண்டார். முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு பிரம்மதேவனின் புதல்விகளுடன் திருமணம் நடந்ததும் இதே வலிதாயத்தில்தான் என்று புராணங்கள் ஆணித்தரமாக கூறுகின்றன. ஸ்ரீராமர், அனுமன், சூரியன், சந்திரன் மற்றும் தேவர்களின் தலைவனான இந்திரன் ஆகியோரும் கூட இங்கு வந்து இறைவனை வணங்கி பெருமை சேர்த்துள்ளனர். இத்தனை புராணச் சிறப்புகள் வாய்ந்த இந்த இடம்தான் இன்றைய சென்னையின் பாடி பகுதியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற திருவல்லேஸ்வரர் திருக்கோவில் ஆகும். இங்குள்ள மூலவர் திருவல்லேஸ்வரர் என்றும், அம்மையப்பனின் மறுபாதியான அம்பாள் ஜெகதாம்பிகை அல்லது தாய அம்மை என்றும் பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். சுமார் 11ஆம் நூற்றாண்டில் மாமன்னர்களான சோழர்களால் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் கட்டிடக்கலை மிகவும் தனித்துவமானது. இந்த ஆலயத்தின் கருவறையை சற்று உற்று நோக்கினால் அது ஒரு யானை படுத்திருப்பதைப் போன்ற கஜபிருஷ்ட வடிவத்தில் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பரால் தேவாரப் பாடல் பெற்ற தலம் இது. மேலும் அருணகிரிநாதரும் இங்குள்ள முருகப்பெருமானை திருப்புகழில் பாடி மகிழ்ந்துள்ளார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதேபோன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.